Hi guys. So India and இங்கிலாண்டோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி டுமாரோ ஆடுறாங்க. டுமாரோ இந்த மாதிரி பர்மிங்ஹாமில் ஆடுறாங்க. அண்ட் அங்கே வந்து இந்த மாதிரி டீம் இந்தியா வந்து சிங்கிள் மேட்ச் கூட ஜெயிக்கவே இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் அங்கே போய் இந்த வர செகண்ட் டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சா இது அங்கே போய் ஜெயிக்கிற மொதல் மேட்ச் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் வந்து பும்ரா ப்ளே பண்ணுறாரான்னு தெரில. அதுவும் அவர் வேற 3 மேட்சஸ் தான் ஆடுவேன்னு வேற சொன்ன 3 மேட்ச் தான் ஆடுவேன். இந்த மாதிரி 3 மேட்சஸ் தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லோட மேனேஜ் பண்ண வந்து இந்த மாதிரி only 3 matches தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் டீம் இங்கிலாந்து வந்து அதுக்கப்புறம் டீம் இங்கிலாந்து வந்து அவங்க பிளேயிங் லெவலில் எந்த 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 சேஞ்சஸுமே பண்ணல. அதாவது அவங்க வந்து பிளேயிங் லெவல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதாவது கிராலி, டக்கெட்டு, போப்பு, ஜோரூட்டு, அப்புறம் ஹாரி ப்ரோக்கு, அப்புறம் கேப்டன் ஸ்டோக்ஸு, அப்புறம் கீப்பர் ஜேமி ஸ்மித்து, அப்புறம் வந்து பவுலர்ஸ் வோக்ஸு, கார்ஸு, டங்கு, அப்புறம் பஷீர் வந்துடுறாரு. ஸோ அவங்க பிளேயிங் லெவனை அதே தான் வச்சுருக்காங்க. அண்டு அது முடி அதுக்கப்புறம் நம்ம இந்த பிச்சில் வந்து பார்த்தோன்னா மொதல் இன்னிங்ஸில் டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கே ஒரு டீம்ஸ் வந்து ஆவரேஜாக 396 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்டு அதே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 378 ரன்ஸ் வந்திருக்கு. தேர்ட் இன்னிங்ஸு 332 ரன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து 312 ரன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேப்டன்ஸ் வந்து டாஸை ஜெயிச்சா அந்த மாதிரி சூஸ் டு பேட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம். அது ஏன்னா இந்த மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பேட்டிங் ஆட வந்து இந்த மாதிரி நல்லா பேட்டிங் வருது. ஸோ அந்த மாதிரி ரன் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் போக வந்துட்டு கம்மியாகுது. நீங்களே பாருங்க, 396, 378, 332 அண்ட் 312 போகுது. ஸோ அந்த மாதிரி போக கம்மியாகுது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எந்த கேப்டன் வந்து எந்த கேப்டனா இருந்தாலும் டாஸை ஜெயிச்சு சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பிளேயிங் லெவலில் டீம் இங்கிலாண்டில் வந்து பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட், பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டக்கெட் வந்து அவரும் டக்கெட்டு, போப்பு, ப்ரூக்கு அவங்க ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் டக்கெட் வந்து 140 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி டீம் இங்கிலாண்டை வந்து முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்சை ஜெயிக்க வச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதே மேட்ச்சை முதல் இன்னிங்ஸை வந்து இந்த மாதிரி போப் வந்து ஒரு 100 அடிப்பார். அண்டு ஹாரி ப்ரூக் வந்து 1 ரன்ல
ஒரு ரன்ல வந்து 100 போயிடுவான். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு டாப் ஆர்டரில் அவங்களுக்கு டாப் ஆர்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்ம் இருக்குது. ப்ளஸ் வேறு ஜோ ரூட் வந்து ப்ளஸ் ஜோ ரூட் வந்து பர்மிங்ஹாமில் வந்து அவர் தான் இடத்துல அதிகமான ரன்ஸ் வச்சிருக்காரு ஜோ ரூட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மூவிங் ஆன் டு த பவுலிங். பவுலிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா இதே 5 மேட்ச் சீரீஸும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லீட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டோக்ஸும் டங்கு வந்து ஆளுக்கு 4 விக்கெட்ஸ் வந்து தூக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து விக்கெட் வருது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ரன்ஸ் லீட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட வந்து பிரச்சனை விக்கெட்ஸ் வருது. ஆனால் அந்த மாதிரி எக்கனாமி வந்து க்ளோஸ் டு 4 இல்லை க்ளோஸ் டு 5 கிட்ட போயிடுது. ஸோ அவங்க வந்து அதை பார்த்து கொஞ்சம் பண்ணுவோம். ப்ளஸ் வேறு இங்கே வேறு வந்து இங்கே வேறு கொஞ்சம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பிளேயிங் 11 இருக்கிற ஒரே ஸ்பின்னர் வந்து ஷோயப் பஷீர். அவர் வந்து அவருக்கான வேலையை ஒழுங்காக பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு இதே மாதிரி தான் அவருக்கு இதே பிரச்சனை தான். அவருக்கு வந்து பெருசாக வந்து அவ்வளோவா 5 விக்கெட் அந்த மாதிரிலாம் வர மாட்டேங்குது. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சிங்கிள் விக்கெட்டு இல்லைன்னா 2 விக்கெட்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஆனால் அவர் வந்து முக்கியமான விக்கெட்டை தூக்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கும் இந்த மாதிரி ரன்ஸ் போகிறது. ஆனால் அவர்கிட்ட முக்கியமான பிரச்சனை வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் தான். அதாவது வந்து எத்தனை ஓவர்ஸ் கழிச்சு வந்து இங்கே வந்து எத்தனை ஓவர்ஸ் கழிச்சு வந்து அந்த பவுலர் வந்து விக்கெட்டை தூக்குறாருன்னா ஸ்ட்ரைக் ரேட். அது வந்து ஷோயப் பஷீருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற பிரைடன் கார்ஸ் அண்ட் கிறிஸ் வோக்ஸ் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் போடுறாங்க. பெருசாக 2 பேர்ட்டையும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே பவுன்ஸு அதே பவுன்ஸ் வச்சு தான் போடுறாரு. ஏதோ ஒரு 2 or 3 balls அவுட் ஆஃப் 10 balls வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் நகருது. அண்ட் நவ் மூவிங் ஆன் டு டீம் இந்தியா. டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்ஷன், கில்லு பண்ட்டு அண்ட் அப்புறம் எதர் கருண் நாயர் இல்லைன்னா துருவலோட போகணும். என்ன கேட்டால் அவரே பெட்டர். என்ன கேட்டால் நான் வந்து ஜுரையில் ஆடுவேன். அது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அவர் வந்து அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான். இந்த மாதிரி இந்தியா ஏக்கு ஆடி வந்து அவர் வந்து 200 ஒரு 90 தான் ஒரு 19 நாட் அவுட்ல இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி அங்கே ஆடி பேட்டிங் ஃபார்ம் இருக்குது. ஸோ அவங்க இல்லைன்னா ஒன்று ஜுரையில் இல்லைன்னா கருண் நாயர் கூட போகலாம். இந்த மாதிரி கருண் நாயர் கூட போகலாம். கருண் நாயர், சாய் சுதர்ஷன், ஹர்ஷ்தீப் சிங் அவங்கெல்லாம் போய் கவுண்டி ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அங்கே என்ன மாதிரி ப்ளே பண்ணணும்னு தெரியும். ஸோ நீங்கள் என்ன கேட்டால் பேட்டிங் ஆர்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், அதுவும் வந்து
ஜெய்ஸ்வால் வேற ஒரு 100 அடிப்பார். ஒரு மொதல் டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 100 அடிப்பார். அப்புறம் கேஎல் ராகுல் வந்து அதே மேட்சை செகண்ட் இன்னிங்ஸில் 140 140 ஆட் ரன்ஸ் அடிப்பார். அப்புறம் அப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து அந்த மேட்ச் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அது வந்து அதுக்காக தான் டெபியூ மேட்ச். ஸோ கொஞ்சம் டெபியூ மேட்ச் ஸோ கொஞ்சம் ப்ரெஷராகவே அவுட் ஆகிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 4 சுப்மன் கில் வந்து நம்மளே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பராக ஆடி ஒரு 100 ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட். அதுவும் அவர் பேக் டு பேக் அதுவும் அவர் பேக் டு பேக் 100 வேறு ஸ்கோர் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் பண்ட் நம்பர் 5. அப்புறம் நம்பர் 6 வந்து எய்தர் ஜுரேல் இல்லைன்னா கருண் நாயர் வந்துடுவார். ஸோ பேட்டிங்கோட இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 7 வந்து என்ன கேட்டால் இந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி தான் வரணும் இன் பிளேஸ் ஆஃப் ஷர்துல் தாக்கூர். அது மாதிரி ஏன்னா அவங்க வந்து பெருசாக போலிங் வரல, பேட்டிங் வரல, எதுவுமே வரல ஃபார் ஷர்துல் தாக்கூருக்கு எதுவுமே வரல. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டி போனீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு 100 வச்சிருக்காரு. ப்ளஸ் அவர் கொஞ்சம் போடலாம், அவர் கொஞ்சம் போலிங் போடுவார். ஸோ நீங்கள் அவர் வச்சுக்கலாம் நம்பர் 7. அண்ட் நம்பர் 8 இருக்கவே இருக்கார் ஜடேஜா. அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு சேஞ்ச் வரும். நம்பர் 9 வந்து பிரசித் கிருஷ்ணா பதில் குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணணும். இந்த மாதிரி ஏன் பிரசித் கிருஷ்ணா பதில் பிரசித் கிருஷ்ணா பதில் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி ஏன் பிரசித் கிருஷ்ணா பதில் குல்தீப் யாதவ் ஏன் இந்த மாதிரி வரணும்னா, இந்த மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி டே 4க்கு அப்புறம் பார்த்தா தான் இந்த மாதிரி விக்கெட் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி பால் கொஞ்சம் டேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து அங்கே மாதிரி ஸோ நீங்கள் அங்கே குல்தீப் யாதவ் அங்கே குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ப்ளஸ் அவர் வேறு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் வேறு. ஸோ ப்ளஸ் அவர் வேறு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். ஸோ அவர் பார்த்தாலே அந்த ஒரு பேட்ஸ்மேன் பாதி பேர் அவுட் ஆகிடுவாங்க. அதர் தென் ஜோ ரூட் அண்ட் பென் டாக்கெட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்பர் 9 குல்தீப் யாதவ். அப்புறம் 10 ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங். அண்ட் நம்பர் 11 முகமது சிராஜ் வந்துடுவார். ஸோ என்ன கேட்டால் லைனப் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 3 சேஞ்சஸ். இந்த மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் comes in place of Bumrah, and NKR comes in. NKR, அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி comes in place of ஷர்துல் தாக்கூர், and குல்தீப் யாதவ் comes in place of பிரசித் கிருஷ்ணா. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சேஞ்சஸாக பண்ணாங்கன்னா டீம் போய் இந்த மாதிரி அங்கே போய் பர்மிங்ஹாமில் போய் மேட்சை ஜெயிக்கலாம். அண்டு
அண்ட் டீம் இந்தியாவை இந்த மாதிரி டீம் இந்தியா அங்கே போய் மேட்சை ஜெயிக்கணும்னா அவங்க வந்து அவங்க பேட்டிங் செம்ம ஃபார்மில் இருக்குது. அதுவும் ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் ரெண்டு ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் 100 வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்பர் 4ல் வருது ஜில்லன், நம்பர் 5ல வந்து நம்பர் 5ல வந்து பண்ட்டுக்கும் அது மாதிரி 100 அடி. ஸோ அவங்களும் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ பேட்டிங் கொஸ்டின் மார்க்கே இல்லை. கொஸ்டின் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங் அது வந்து அதுவும் கேட்சிங் மட்டும் தான் பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ அவங்க கேட்சிங் ஒழுங்காக பண்ணணும். மித்தபடி ஃபீல்டிங் பிரச்சனை இல்லை. அவங்க கேட்ச் ஒழுங்காக பிடிக்கணும். கேட்ச் இந்த மாதிரி விட்டுட்டு கேட்ச் இந்த மாதிரி ட்ராப் பண்ணால் போடுறாங்களே பால் போடுற பவுலர்ஸ்க்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கம்மியாகும். ஸோ அவங்க இந்த மாதிரி கேட்சிங்லாம் ஒழுங்காக பண்ணால் வந்து இந்த மாதிரி டீம் இண்டியா மேட்ச் ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கீப்பரோட இது மேக்ஸிமம் டூ ஸ்லிப்ஸ் போதும். நீங்கள் வந்து அது போல 3rd ஸ்லிப்பு அப்புறம் 4th ஸ்லிப்லாம் வேண்டாம். நீங்கள் அது பதில் வந்து ஒரு மிட் விக்கெட்டு ஒரு லெக்கல்லி வச்சு போகணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி டைட்டாக போட்டு விக்கெட்டை தூக்கலாம். அது மாதிரி ஏன்னா இந்த மாதிரி இங்கே வந்து பால் வந்து பெருசாக அவ்வளோவா ட்ராவல் ஆகாது. பால் பெருசாக எதுவும் அவ்வளோவா ட்ராவல் ஆகாது டு 3rd and 4th ஸ்லிப்பு. ஸோ நீங்கள் இங்கே ஸ்லிப்பு 2 போதும். அதுக்கப்புறம் மிட் விக்கெட் ஒன்று லெக் அள்ளி ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுன்னு போனால் கொஞ்சம் விக்கெட்டையும் தூக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர்.